குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஆப்டிடியூட்ல நியூ டாபிக் பார்க்கலாம். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லிங்க்டு. ஸோ இது டயக்ராம் எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட். கரெக்டா? ஸோ நம்ம இது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ நம்ம ஒரு தூரம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில இருந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்றத அந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் எந்த டைமில் போய் ரீச் ஆகுறோமோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க, நம்ம ஆஃபீஸ்ல இருந்து இப்போ வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போறோம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், வீட்ல இருந்து ஆஃபீஸ் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, அந்த 10 கிலோமீட்டர் அப்படின்றதா டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன்னா அந்த 10 கிலோமீட்டர் நான் டூ வீலர்ல போறேன். ஸோ டூ வீலர்ல 40 per கிலோமீட்டர்ல போறேன்னு சொல்லலாம். கரெக்டா, அதாவது என்ன சொல்லுவோம், 40 ஸ்பீட்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பீடு தான் வந்து என்னன்னா 40. ஸோ நம்ம இவ்வளோ வேகத்துல போறோம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பீட், வேகம். ஓகேவா, ஸோ இது தொலைவு, ஸ்பீட் அப்படின்னா வேகம், டைம்னா நேரம். ஸோ இட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 1 ஹவருக்கு நான் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுவேன்னு அர்த்தம், 40 கிலோமீட்டர் கவர் பண்ணுவேன்னு அர்த்தம். ஸோ இப்போ அப்போ நான் எவ்வளோ தூரத்துல சரி எவ்வளோ நேரத்துல நான் போய் சேருவேன் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா, இப்போ இதை நம்ம அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். கரெக்டா, இப்போ நமக்கு எனக்கு என்ன வேணும், டைம் தான் வேணும். அப்போ டைமை இங்க வச்சுட்டு ஸ்பீடை இந்த சைடு கொண்டு வரலாமா. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு வந்தா என்ன ஆகும், டிவிஷன். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஸோ இப்போ டிவைட் பண்ணலாமா. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது 10 கிலோமீட்டர், ஸ்பீடுன்றது நான் 40ல போறேன். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/4 ஹவர்ஸ். ஓகேவா, இதை வேணும்னா நம்ம ஃப்ராக்ஷன்ல வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா டெசிமல்லையும் மாத்திக்கலாம். ஓகேவா, ஸோ 1/4 ஹவர்ஸ்னா என்ன அர்த்தம், கால் ஹவர்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ நான் 15 மினிட்ஸ்லயே ரீச் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் இங்க போறேன், ஸோ இந்த வேகத்துல போனேன்னா எவ்வளவு நேரத்துல நான் ரீச் ஆவேன் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். D is equal to S into T. இதே நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். S is equal to D by T. அதே மாதிரி T is equal to D by S. ஓகேவா, ஒரு ஃபார்முலா கத்துக்கிட்டீங்கன்னா போதும், அதுல இருந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க, இது காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து கன்வர்ஷன் பார்க்கலாம்.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன். ஓகேவா? நல் அதாவது நமக்கு இந்த டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். மொத்தம் 2 யூனிட்ஸ் தான் இதுல ஃபாலோ பண்ணுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நம்ம இப்போ முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுல எல்லாத்துலயும் நம்ம எப்படி பார்த்தோம்? கிலோமீட்டர் ஹவர் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னொரு யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இந்த 2 யூனிட் கன்வர்ஷன் தான் நம்ம பண்ணோம். எய்தர் கொஷின் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட்ல கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல ஏதாவது ஒண்ணு மாறி இருந்துச்சுன்னா நம்ம தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1000 மீட்டர். ஸோ அதுவே கிலோமீட்டர்ல மீட்டரா மாத்தணும்னா டிவைடட் பை 1000. ஓகேவா? தென் அதே மாதிரி 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 இன்டூ 60 செகண்ட்ஸ். ஏன்னா 60 minutes 60 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால 60 இன்டூ 60. அதையே நம்ம செகண்ட் ஹவர்ல இருந்து செகண்ட்ஸ் தான் மல்டிப்ளிகேஷன், செகண்ட்ஸ்ல இருந்து ஹவரா மாத்தணும்னா டிவிஷன். ஓகேவா? இது ஜஸ்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பட் ஆனா நம்ம யூனிட் கன்வர்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சம்முக்கும் ஃபுல்லா கேன்சல் பண்ணி மாத்த முடியாது. அதனால நம்ம டைரக்டா ஒரு நம்பரோட என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அது என்னன்னு எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ கொஸ்டின் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்ட்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூவை 5/80 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு தான் கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டா? ஸோ ஸ்பீடை கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துட்டு அதையே உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க அந்த அந்த வேல்யூவை 5/80 மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இன் ரிவர்ஸ், இப்போ கொஸ்டின்ல மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்டாங்கன்னா இது அப்படியே உல்டா பண்ணும். ஸோ என்ன வரும்னா 18/5. புரிஞ்சுதா? ஸோ மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துட்டு உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 18 இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம எல்லா மோஸ்டா எல்லா சம்ஸ்லயுமே இந்த மாதிரி கன்வர்ஷன் வரும். ஓகேவா? இந்த வேல்யூவை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க மீட்டருக்கு 1000 மல்டிப்ளை பண்ணி இதால டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நீங்க ஈஸியா இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க பாருங்க. ஸோ மீட்டர் பர் செகண்டா மாத்திரமா? மீட்டர்ன்றது ஸ்மால் வேல்யூ, அப்பனா நியூமரேட்டர்லயும் ஸ்மால் வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கிலோமீட்டர்ன்றது பெரிய வேல்யூ, அப்போ நியூமரேட்டர்ல எப்படி இருக்கணும்? பெரிய நம்பர் தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ மீட்டர்னா சின்ன வேல்யூ, ஸோ சின்ன நம்பர். அதே மாதிரி கிலோமீட்டர்னா பெரிய வேல்யூ, பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க, சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 2 to 3 சம்ஸ் மட்டும் இந்த மாதிரி நான் எழுதி போடுறேன். தென் அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு அந்த புக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம டெய்லியும் அதுல இருந்து சம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் கொஸ்டின் எழுதி போடுறேன்.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது ஆவரேஜ் ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிருந்து ஆஃபீஸ் போறீங்க. ஓகேவா? ஆஃபீஸ்ல இருந்து எகைன் திரும்பவும் வீட்டுக்கு வரீங்க. ஸோ ஹோம் டு ஆஃபீஸ், எகைன் ஆஃபீஸ் டு ஹோம். இப்போ இந்த ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் என்னதான்? சேம். கரெக்டா? டிஸ்டன்ஸ் சேம் தான். நீங்க இப்போ மார்னிங் போகும்போது கண்டிப்பா ஃபாஸ்டா போவீங்க. ஓகேவா? ஸோ டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா போவீங்க. கரெக்டா? அப்போ இதை நம்ம ஸ்பீட் ஒன்னு வச்சுக்கலாம், ஆர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இப்போ ரிட்டர்ன் ஆஃபீஸ் டு ஹோம் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா போவோம், பொறுமையா போவோம். கரெக்டா? ஸோ அப்போ வேற ஸ்பீட் வரும். ஸோ இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் டிஸ்டன்ஸ் சேம், ஸ்பீட் மட்டும்தான் வேரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா x into y 2 into x into y divided by x plus y. ஓகேவா? இதுவே அவங்க எதுவுமே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணாம எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ், டைம் ஆர் ஸ்பீடு டைமும் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்லேயே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம், ஸ்பீடு மட்டும்தான் வேரி அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூ தான் கொஸ்டின்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு வேல்யூ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 into xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஒருவேளை அந்த மாதிரி கொடுக்காம எல்லாமே கிவன் டேட்டாவா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ அது எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்டா டிவைட் பண்ணோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? ஸோ அது நம்ம டோட்டல் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம், ஆவரேஜ் கேட்டிருக்கறனால. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுவும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கோங்க. இஃப் a car 200 kilometer covers a distance in 4 hours, find its speed. ஓகேவா? ஒரு கார் 200 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் அதன் வேகம் என்ன? சோ இப்ப பாருங்க. சோ நம்ம கொடுத்திருக்கிற கிவன் எழுதலாமா?
ஸோ ஃபர்ஸ்ட் என்னது டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 200 கிலோமீட்டர். தென் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டைம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 4 ஹவர்ஸ். ஸோ நம்ம கிவன் எழுதினோடனே யூனிட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் ஹவர் கரெக்டாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 200 டைம் 4. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் 50. ஸோ 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, இது ஒரு பேசிக் சம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. Next question. A man runs 100 meters in 20 seconds. Find his speed in kilometer per hour. ஓகேவா? ஸோ இப்போ அவனே என்ன சொல்லிட்டான், ஸ்பீடை எதுல சொல்ல சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டா? இப்போ பாருங்க, எ மேன் ரன்ஸ் 100 மீட்டர் செகண்ட். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எதுல வரும் மீட்டர் பர் செகண்ட்ல தான் வரும். தென் ஃபைனலாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணோம். கரெக்டா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். ஸோ டைம் என்னது 20 செகண்ட்ஸ். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ 100 டிவைடட் பை 20. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் 5. இட் மீன்ஸ் 5 மீட்டர் பர் செகண்ட். இதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி எந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணோம். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்னா இங்கே கிலோமீட்டர்னா பெருசு, அப்போ மேலே 18 வரும், கீழே 5 வரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இங்கே என்ன வந்திருக்கு 5. So 5 into 18 by 5. So 5 cancel. So answer பார்த்தீங்கன்னா 18 kilometer per hour. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஒரே நிமிஷம்.
நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. A bike travels 80 kilometer at the speed of 40 kilometer per hour and next 45 kilometer at the speed of 15 kilometer per hour. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? வாட் இஸ் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? இப்ப கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோட்டலா ரெண்டு ஃபார்முலா இருக்கா? ஒன்னு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், இன்னொன்னு 2 × xy பை x + y. ஸோ 2 × xy யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் 80, இன்னொரு டிஸ்டன்ஸ் 40. கரெக்டா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வேற வேற இருக்கு. அப்பனா நம்ம அந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எவ்வளோ 80 கிலோமீட்டர் பிளஸ் நெக்ஸ்ட் எவ்வளோ 45 கிலோமீட்டர். ஸோ ஆட் பண்ணா என்ன வருது? 125 கிலோமீட்டர். அடுத்தது டோட்டல் டைம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தான் கொடுத்துருக்கான். ஸோ டைம் கொடுக்கல. கரெக்டா? அப்போ நம்ம தான் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ T1 T2ன்னு வச்சுக்கலாமா? ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் 40. அதே மாதிரி T2 இஸ் ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 15. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன வருது? ஸோ T1 2. ஸோ 15 45 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ அப்போ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 2 + 3. டோட்டலா எவ்வளோ ஹவர்ஸ்? 5 ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 125 டிவைடட் பை டோட்டல் டைம் நம்மளுக்கு எவ்வளோ? 5. ஸோ 5 125ல எத்தனை டைம்ஸ்? 25. இப்போ 25 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? காப்பி பண்ணியாச்சா? இல்ல இந்த மாடல்ல நீங்க ஒரு சம் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்னு தெரியும்.
ஸோ கிவன் இதே வச்சுக்கோங்க, அது இந்த வேல்யூஸ் மட்டும் மாத்துறேன். ஓகேவா? ஸோ a bike can travel 80 kilometer at the speed of 40 kilometer per hour. ஓகேவா? And next 44 kilometer at the speed of 9 kilometer per hour. What is its average speed? இந்த இடத்துல 44 9ல டிவைட் ஆகாது, கரெக்டா? அது அப்படியே ஃப்ராக்ஷனா வச்சு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா நான் போடுறேன். ஆன்சர் வந்துச்சா? ஆ, 18 கரெக்ட். சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாமா? ஸோ 80 கிலோமீட்டர் பிளஸ் 44, அப்போ என்ன வரும்? 124, கரெக்டா? 4 8 plus 4 12, ஸோ 124 கிலோமீட்டர். அடுத்து T1 பார்த்தோன்னா, ஸோ 80/40, ஓகேவா? கேன்சல் பண்ணால் என்னது? 2 hours. அதே மாதிரி T2 இஸ் ஈக்குவல் டு 44/9, ஓகேவா? ஸோ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ T1 plus T2 கண்டுபிடிக்கணுமா? ஸோ 44 plus 9 plus 2. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? ஸோ 9 கீழே இருக்கும், 9 2s are 18, அப்போ 44 plus 18, ஸோ என்ன வரும்? 12 62, ஓகேவா? ஸோ 62/9, ஓகேவா? இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு total distance by total time. So total distance நம்மளுக்கு என்ன? 124 divided by 62/9 வரும். ஸோ 9 வந்து 2 டிவிஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஸோ 124 into 9 divided by 62. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா?
So 3 2s are 6, 1 2s are 2, 6 2s are 12, 2. Again 31, 62 எத்தனை times? 2 times போகும். கரெக்டா? அப்போ answer 9 2s are 18. ஓகேவா? So 18 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுல எல்லாத்துலயுமே யூனிட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ யூனிட்டை கரெக்டாக நம்ம போடணும். காப்பி பண்ணி போடாதவங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். எழுதிக்கோங்க. A bike can finish a certain journey in 6 hours at the speed of 92 kilometers per hour. In order to cover the same distance in 3 hours, the speed of the bike must be increased by dash. ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பைக் ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை, அந்த தூரம் என்னன்றதை அவன் சொல்லல. ஓகேவா? டிஸ்டன்ஸ் சொல்லல. பட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, டைமும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஸோ டைமும் ஸ்பீடும் தெரிஞ்சா நம்மளே என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? தூரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டா? ஸோ 6 ஹவர்ல எவ்வளவு ஸ்பீட்ல போய் சேரானா 92 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல 6 ஹவர்ஸ்ல ரீச் ஆகுறாங்க. கரெக்டா? தென் இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ஆர்டர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ், அப்போ அதே தூரத்தை அவன் 3 ஹவர்ல போய் சேரணும் அப்படின்னா அவன் ஸ்பீடை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 92 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து இன்னும் எவ்வளோ அதிகமா இன்க்ரீஸ் பண்ணா அவன் 3 ஹவர்லயே அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டைமும் ஸ்பீடும் கொடுத்துருக்கான். ஸோ அதுல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ எல்லாமே கிலோமீட்டர் ஹவர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கா? ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 92
தென் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 6. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 2s are 12, 1 552. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க எவ்வளோ? 552 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இதே டிஸ்டன்ஸை அவங்க எவ்வளோ ஹவர்ல கவர் பண்ணுமா? 3 ஹவர்ஸ்ல கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 3 ஹவர்ஸ்ல கவர் பண்ணோம் அப்படின்னா அப்போ அவன் எவ்வளோ ஸ்பீட்ல போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 552 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ ஹவர்ல அவன் போகணும்னு சொல்றாங்க? 3 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3s are 3, பேலன்ஸ் 25, 8 3s are 24, 12, 4 3s are 12. இட் மீன்ஸ் 184 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல அவன் போகணும். கரெக்டா? பட் கொஷின் அது கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க? அவன் எவ்வளோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவன் போன ஒரிஜினல் ஸ்பீட்ல இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 184 மைனஸ் 92. ஸோ 2 9. ஓகேவா? ஸோ அப்போ 92 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடை அவன் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். புரிஞ்சுதா? அப்பதான் அவன் 3 ஹவர்ஸ்ல என்ன ஆக முடியும்? ரீச் ஆக முடியும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் வந்து கேட்டது இன்க்ரீஸ்டு ஸ்பீட். எவ்வளோ ஸ்பீட்ல போகணும்னு கேட்கல, அவன் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம இங்க மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே கொஸ்டினை நம்ம 2 விதமா பார்க்கலாம். அப்போ அவன் எவ்வளோ 3 ஹவர்ஸ்ல அதே தூரத்தை கடந்து முடிக்கணும்னா அவன் எவ்வளோ ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 184ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டதுனால நம்ம ஒரிஜினல்ல இருந்து என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்
ஸோ இப்போ புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார்முலா அதே தான். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ நம்ம அதை கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஆல்ரெடி இப்போ ஒரு கொஸ்டின் நான் சொன்னேன்ல, ஸோ அதே மாடல் தான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும்தான் வந்து ஸ்பீட் டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்னுக்கு அவனே டைம் கொடுத்துட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் ஸ்பீடை வச்சு டைம் கண்டுபிடிச்சிட்டு தென் ஃபைனலா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். ஸோ போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் தெரிஞ்சா வெரி குட் 7. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா பாருங்க.
ஸோ இப்போ பாருங்க, ஸோ தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. A man travel a distance of 30 kilometer at a speed. ஸோ டைம் தெரியாது. ஸோ T1 is equal to distance by speed. கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன 30 divided by 6. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் 5 hours. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆல்ரெடி ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். கரெக்டா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர் கவர் பண்ணுறான், அதுக்கப்புறமா 40 கிலோமீட்டர் கவர் பண்ணுறான். ஸோ டோட்டலாக எத்தனை 70 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ இனிஷியலாக நம்ம T1 கண்டுபிடிச்சிட்டோமா 5 hours. தென் T2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 5 hours. ஸோ 5 + 5 10. தென் கேன்சல் பண்ணால் அவ்வளோதான் 7 km/h. அவ்வளோதான். ஈஸி தானே, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் 2 டீயுமே கொடுப்பான், சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே ஸ்பீடு கொடுத்து நீங்கள் டீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா ஒன்று தான். ஸோ அதுக்கு நீங்கள் அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த சம் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸோ இதில் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அது காப்பி பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம், நான் பெயிண்டில் எழுதுறேன். அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் இன்னொன்று கேர்ள். ஓகேவா? 2 பேருமே ஒரே டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் சேம் தான். ஓகேவா? ஒரே டைரக்ஷன்ல வேற வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் சொல்லுவாங்க, அதர்வைஸ் பேரலல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 2 பேர்த்த கொடுத்து அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா x1 மைனஸ் x2 இப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா v1 மைனஸ் v2ன்னு போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இந்த மாதிரி லெட்டர்ஸ் எடுக்கிறது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தான். ஓகேவா? ஸோ x1 மைனஸ் x2ன்னு போட்டாலும் ஓகே, v1 மைனஸ் v2ன்னு போட்டாலும் ஓகே. ஓகேவா? ஸோ ஸ்பீட் 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ், அதாவது v1 அப்படின்றது பாயோடது. ஓகேவா? அதே v2 அப்படின்றது கேர்ளோடது. ஓகேவா? இப்போ 2 பேர் ஒரே டைரக்ஷன்ல வேற வேற ஸ்பீட்ல பேரலா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் எதுனா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே மைனஸ். ஓகேவா? ஸோ சேம், இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ சேம் டைரக்ஷன்ல 2 பேரும் போறாங்க அப்படின்னா மைனஸ். ஓகேவா? இதுவே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துச்சுன்னா பிளஸ் v1 பிளஸ் v2. ஸோ அதே பாய் இந்த பக்கமா பார்த்துடுறா, கேர்ள் வந்து அவனுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது ஆப்போசிட் டைரக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பிளஸ் பண்ணோம். ஸோ சேம் டைரக்ஷன்ல போனா மைனஸ் பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா பிளஸ் பண்ணோம். ஓகேவா? தென் இதே ஸ்பீட்ல இன்னொன்னு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஃபார்முலா எழுதிக்கோங்க, நம்ம சம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ், ஸோ ஸ்பீடை கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு v1 இன்டூ v2 டிவைடட் பை v1 மைனஸ் v2 இன்டூ டெல்டா டி. ஓகேவா? இதான் ஃபார்முலா. இந்த டெல்டா டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டைம் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாடலில் ஒரு சம் பார்ப்போம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு
டோட்டல் டைம் டிஃபரன்ஸ். ஸோ V1 V2 ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். V1ன்றது ஸ்பீட் 1, V2ன்றது ஸ்பீட் 2. அதாவது ரெண்டு பேர், அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா ஒன்று V1 ஆவும் இன்னொன்று நம்ம V2 ஆவும் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இது காப்பி பண்ணிக்கோங்க, நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதே ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் ஆக்சுவலாக எப்போவுமே எதில் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ப்ராப்ளம்ஸில் கேட்பான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷனாக ட்ரெயின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸ் பார்ப்போம். ஸோ ட்ரெயினில் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீடு கேட்டால் இப்போ வந்து ஜென்ரலாகவே கேட்குறான். ஸோ அதனால நம்ம இந்த கான்செப்ட்லேயே சேர்த்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே இதில் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெயின் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணியாச்சா? ஸோ இப்போ இதில் செகண்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? இப்போ கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a thief is 400 மீட்டர் ahead of policeman. அதாவது ஒரு காவலர் திருடனை 400 மீட்டர் தொலைவில் சந்திக்கிறார். அப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா 400 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ahead of policeman இப்போ இங்க போலீஸ்மேன் இங்க இருக்காரு, thief இங்க இருக்கார். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர். ஓகேவா? the thief run away, any policeman starting chasing together. Suppose the speed of the thief is, அதாவது இவ துரத்துறாரு. ஓகேவா? ஸோ thief வந்து ஓடுறாரு. ஓகேவா? இப்போ the speed of the thief is 10 kilometer per hour and the speed of the policeman is 15 kilometer per hour. Then இவனோட ரெண்டு பேர்த்தது தனித்தனியா கொடுத்துட்டாங்க. thief வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஓடுறான், போலீஸ் வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஓடி பிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ calculate the distance the thief covered before the policeman. அப்போ அவரை பிடிக்கும் போது அவர் எவ்வளவு தொலைவுல ஓடி இருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இப்போ போலீஸ்மேன் அவரை பிடிச்சிட்டாரு, பிடிக்கிறதுக்குள்ள அவ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் வந்து கவர் பண்ணிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலா இப்போ இங்க இங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஓகேவா? சோ ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஓகேவா? சோ இவன் இங்க இருந்து பாக்குறான் தீஃப் அங்க இருக்கான்றத. சோ இவன் தீஃப் போலீஸா பார்த்தானே என்ன பண்றான், ஓட ஸ்டார்ட் பண்றான். ஓகேவா? சோ இவன் வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல தான் போறான். ஆனா தீஃப் போலீஸ் வந்து பிடிக்கணும்ல. சோ ஆல்ரெடி அவனுக்கும் இவனுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, 400 மீட்டர் இருக்கு. அப்போ இவன் என்ன பண்றான்னா ஃபாஸ்டா போறான். இட் மீன்ஸ் 15 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல இவர் போலீஸ் வந்து ஓடுறாரு. ஓகேவா? அப்போ போலீஸ் கண்டிப்பா எப்படியும் தீஃபை பிடிச்சிருவாரு. ஏன்னா தீஃபை விட போலீஸ் தான் ஸ்பீடா ஓடுறாரு. அப்போ அவர் ஓடி பிடிக்கிறது டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ பாருங்க, ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் வரும். ஓகேவா? சோ கொஸ்டின் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷனை பார்த்து தானே ஓடி இருக்காங்க. இவன் தீஃப் போறான், தீஃப் பின்னாடியே யாரும் போறாங்க, போலீஸும் போறாங்க. ஓகேவா? சோ இட் மீன்ஸ் இங்க என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? சோ ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் v1 minus v2. சோ இதுல பெருசு என்னது 15. சோ 15 minus 10. அப்ப டோட்டலா எத்தனை கிலோமீட்டர் பர் ஹவர்? 5 கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டா? தென் நெக்ஸ்ட், இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 400 மீட்டர்ஸ். கரெக்டா? அப்போ இந்த 400 மீட்டர்ஸை கவர் பண்ணி அவன் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? தென் டிஸ்டன்ஸ் தெரியும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 400 மீட்டர். இந்த இடத்துல நீங்க கரெக்டா பார்க்கணும். என்னன்னா எல்லாமே எதுல கொடுத்துருக்கான், கிலோமீட்டர் பர் ஹவர் இங்கேயும் கொடுத்துருக்கான், இங்கேயும் கொடுத்துருக்கான். பட் இங்க எதுல இருக்கு, மீட்டர்ல இருக்கா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா இதை கிலோமீட்டர் கிலோமீட்டரா மாத்திக்கிறோம். ஓகேவா? சோ அப்போ 400 மீட்டர்ஸ கிலோமீட்டரா மாத்தணும் அப்படின்னா என்னது, 1000 டிவைட் பண்ணும். கரெக்டா? ஆல்ரெடி நான் சொன்னேன்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ நம்ம கிலோமீட்டரா சேஞ்ச் பண்ணோம்னா இங்க மீட்டர் 1000 என்ன ஆகும், டிவிஷன்ல வரும். கரெக்டா? அப்போ 400 divided by 1000. அப்போ இஸ் ஈக்குவல் டு 0.4 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4 கிலோமீட்டர். கரெக்டா? இப்போ இதுல இருந்து அவன் ஃபர்ஸ்ட் இந்த 400 மீட்டரை எவ்வளவு கவர் பண்ணான்றத பார்த்தலாம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 0.4, ஸ்பீட் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 5. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 0. எகெயின் மறுபடியும் 4 5 கேன்சல் ஆகாது. திரும்பவும் ஒரு 0 ஆட் பண்ணிட்டு அப்புறம் 40 போட்டுக்கணும். ஓகேவா? 8 5s are 40. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் இங்க நம்மளுக்கு 0.08 கிலோமீட்டர். சரி டைம் இஸ் ஈக்குவல் டு 0.08 ஹவர்னு வருது. ஓகேவா? அப்போ
என்ன சொல்ல வராங்கன்னா இந்த போலீஸ் வந்து இந்த 400 மீட்டர் இனிஷியலா தீஃபை பாக்குறான் பாத்தீங்களா, அந்த 400 மீட்டர்ஸை இவனை பிடிக்க கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதா, 0.08 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவனை புடிச்சிடுறான். ஓகேவா, தீஃபை புடிச்சிடுறான். தீஃப் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான், 10 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இவனும் 10ல போவான், இவனும் அதே ஸ்பீட்ல போய் இவனை புடிச்சிருவான். கரெக்டா, ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஸ்பீடுக்கு அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஃபைனலா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா, இந்த இடத்துல பாருங்க எல்லாமே எதுல கேட்டிருக்காங்க, மீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, பட் நம்மளுக்கு எதுல இருக்கு, எல்லாமே km/h இருக்கா. ஸோ அப்போ நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ 10 கிலோமீட்டரை மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணா என்ன வரும், 1000 இன்டூ டைம். ஸோ டைம் வந்து நம்மளுக்கு டோட்டலா எவ்வளோ, இந்த 10 கிலோமீட்டரை அவன் எவ்வளோக்கு மாத்திருக்கான், 0.08ல மாத்திருக்கானா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, 10 இன்டூ 0.08, அப்போ ஒரு 0 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்க என்னன்னு வரும், 0.8ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த 0.8 நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா எத்தனை மீட்டர்ஸ் வரும், 800 மீட்டர்ஸ். ஸோ அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளவு மீட்டர் ஓடி இருப்பாரு, 800 மீட்டர்ஸ் கவர் பண்ணிருப்பாரு. புரிஞ்சுதா, நான் திரும்பவும் சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a thief is 400 meter ahead of policeman. ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 400 மீட்டர். ஸோ இவர் ஒரு ஸ்பீட்ல போறாரு, போலீஸ் ஒரு ஸ்பீட்ல போறாரு. கரெக்டா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே ஒரே டைரக்ஷன்ல போறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா, ஸோ 15 மைனஸ் 10, தென் டிஸ்டன்ஸ் அப்ப ஸ்டார்டிங்ல அவர் எவ்வளவு கவர் பண்ணிருக்கணும், 400. கரெக்டா, அதை வந்து நம்ம எதுக்கு மாத்திக்கிறோம், கிலோமீட்டர். ஸோ மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், டைமை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 0.08 ஹவர்ஸ் வரும். ஓகேவா, இப்போ தீஃப் தீஃப் பார்க்கலாமா. ஸோ தீஃப் முதல்ல எவ்வளோ போயிருக்கான், 10 km/h 0.08 ஹவர்ஸ் ஓடி இருக்கான். கரெக்டா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 10, இதுவும் km/h தான், இதுவும் ஹவர் தான். ஸோ டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்டூ 0.08 நம்மளுக்கு என்ன வரும், 0.8. கரெக்டா, தென் இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது, ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ ஸ்பீடை வந்து இங்க மீட்டர் கொடுத்துருக்கறதுனால நம்ம மீட்டரை மட்டும், அதாவது கிலோமீட்டரை மீட்டரா மாத்திக்கிறோம். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு 1000, தென் அவங்க போன டைமிங் பார்த்தீங்கன்னா 0.8. ஓகேவா, ஸோ இன்டூ 0.8. ஸோ 3 ஜீரோஸ்ல ஒரு ஜீரோ டெசிமலுக்கு போயிடும். அப்போ 8 இன்டூ 100 வரும், 800 மீட்டர். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ போலீஸ் வந்து திருடனை பிடிக்க 800 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருப்பார். ஓகேவா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தீஃப் எவ்வளோ ஓடி இருக்கான்னு கேட்கறதுனாலதான் நம்ம இங்க இந்த 10 கிலோமீட்டரோட மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ தீஃபோட ஸ்பீட் என்னது, 10 km/h. ஸோ அவன் எவ்வளோ டைம், 0.08. ஓகேவா, ஸோ அதை போட்டுட்டு தென் மறுபடியும் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுன்றதுக்காக ஸ்பீட் இன்டூ டைம் மறுபடியும் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா, ஸோ அவன் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஸோ இதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா, அப்போ சேம் டைரக்ஷனா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சணும், ரிலேட்டிவ் ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேவா,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A woman reaches the office 5 minutes earlier driving at a speed of 45 kilometer per hour. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த லேடி 45 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போனாங்க அப்படின்னா ஜென்ரலா போற டைமை விட 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிடுவாங்க. அது எவ்வளோன்றது தெரியாது, பட் ஆனா நார்மலா போற டைமை விட 5 மினிட்ஸ் இயர்லியாரே போயிடுவாங்க, முன்னாடியே போயிடுவான்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், while she reaches 7 minutes late driving at a speed of 27 kilometer per hour. அதுவே 27 kilometer per hour அப்பனா ஸ்பீடை கம்மி பண்றாங்க. ஓகேவா? ஸோ 45ல போகும்போது 5 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுறாங்க. அதுவே ஸ்பீடை கம்மி பண்ணா 27 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனா அவங்களுக்கு நார்மல் டைம் ரீச் ஆகிறத விட எவ்வளோ மினிட்ஸ் லேட் ஆகுதா? 7 மினிட்ஸ் லேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? இந்த மாதிரி 2 டைம் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது முன்னாடி பின்னாடி, அதாவது நார்மல் டைம் யூஸ்வல் டைமை கொடுக்காம இந்த மாதிரி ஸ்பீடை வேரி பண்ணி முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு v1 into v2 divided by v1 minus v2 into delta t. ஓகேவா? இந்த இதுல டெல்டா டி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டைம். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க 5 மினிட்ஸ் இயர்லியா 7 மினிட்ஸ் லேட். அப்ப என்ன பண்ணா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஆக்சுவலா எப்படி வரும்னா 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 வரும். ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? 12ன்னு வந்துடும். ஸோ நீங்க இந்த மாதிரி மைனஸ் பிளஸ் போடும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இயர்லியர் லேட் வரும்போது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட் ஸ்பீட் என்னென்ன சொல்லியிருக்காங்க? v1 v2, v1 வந்து 27, v2 என்னது 45. ஓகேவா? சின்னது அதுக்கப்புறம் பெருசு எடுத்துக்கோங்க, எப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ v1 v2. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஈஸி தான், நான் ஃபார்முலாவும் எழுதி போட்டேன். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க.
என்ன ஆச்சு? ஆன்சர் தெரியலையா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தானே பண்ணோம். சரி கவனிங்க, v1 v2 நானே சொல்லிட்டேனா. ஸோ 27 into 45 divided by v1 minus v2. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 45 minus 27. ஸோ 18 வரும். கரெக்டா? 18 into டெல்டா டி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 12. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல சாரி, இது ஒண்ணு மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்க 12 minutes. கரெக்டா? சாரி. இப்போ இதுல எல்லாமே பாருங்க, v1 v2 எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்க? இதுவும் கிலோமீட்டர் பர் ஹவர், இதுவும் கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு அப்ப என்னவா தான் இருக்கும் அப்படின்னா கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? பட் டைம் மட்டும் நம்மளுக்கு டெல்டா டி என்னன்னு வருது? 12 மினிட்ஸ்ன்னு வருதா? ஸோ 12 மினிட்ஸை நம்ம ஹவரா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ 12/60. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1/5. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 12/60 போட்டுக்கோங்க, ஆர் 1/5 எப்படி போட்டாலும் ஓகே. 1/5. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுதான் கரெக்டா நோட் பண்ணிக்கணும். நம்ம ஃபைனலா போடும் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் கிலோமீட்டர் பர் ஹவர்னா டெல்டா டியும் கிலோமீட்டர் பர் ஹவர். ஒருவேளை இந்த ரெண்டும் மீட்டர்ல இருந்துச்சுன்னா இதை நம்ம செகண்ட்ஸ்ல போடணும். ஓகேவா? 16.5 வருதா? 13.5 16.5 2 13.5. இப்ப கீழே பாத்தீங்கன்னா 5 2s are 10, அதனால 10 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உடனே டெசிமல் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ 9 7s are 63, பேலன்ஸ் 6, 9 2s are 13.5. கரெக்ட். Seven 5s are 35, 3, 5 2s are 10, 30. சரி, 9 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். 2 9s are 8, 5 9s are 45. ஓகேவா? தென் நான் 5 2s are 10 அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணா 135 வருது. ஸோ ஒரு ஜீரோவுக்கு டெசிமல் எடுத்தோம்னா 13.5. ஆன்சர் டி. காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ட்ரிப் ஃப்ரம் மும்பை டு புனே, அதாவது மும்பைல இருந்து பூனா செல்ல அவன் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான்னா 4 hours 30 minutes டு ரன் அட் a ஸ்பீட் ஆஃப் 60 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனானா எவ்வளவு நேரம் ஆகுதான்? 4 hours 30 minutes, அதாவது 4.5 hours ஆகுது. ஓகேவா? அப்போ how much will it take us to travel at the speed of 15 மீட்டர் பர் செகண்ட்னு கேட்டிருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா இதுல கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்கான். கரெக்டா? பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போகும்போது அவன் எவ்வளவு நேரத்துல போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இப்ப நம்மளுக்கு ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் மும்பைல இருந்து பூனா போக எவ்வளவு தூரம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இந்த இடத்துல ஸ்பீட் நம்மளுக்கு என்னன்னு வருது? 4 hours
30 minutes கரெக்டா? அப்போ நான் இப்ப 30 மினிட்ஸ்ன்றது half an hour, அதாவது 30/60, ஏன்னா எல்லாமே ஹவர்ல தான் போடணும். ஓகேவா? அப்போ 30/60 கேன்சல் பண்ணா 1/2. 1/2 மீன்ஸ் 0.5 கரெக்டா? அப்போ இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 4.5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இல்லைனாலும் நீங்க ஃப்ராக்ஷன்ல போட்டாலும் 9/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணாலும் திரும்பவும் என்னதான் வரும்? 4.5 தான் வரும். ஓகேவா? ஸோ ஸ்பீடா சாரி டைம் வந்து 4.5, ஸ்பீடு வந்து நான் எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன்னா 60. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 × 4.5. ஸோ ஆல்ரெடி ஜீரோஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ 6 5s are 30, 3 24 27. ஸோ ஒரு டெசிமலுக்கு ஒரு ஜீரோ போயிடும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 270 கிலோமீட்டர். ஸோ இப்போ பாருங்க டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து அதே டிஸ்டன்ஸை அவன் எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்ல போறான்னு சொல்லியிருக்காங்க, 15 மீட்டர் பர் செகண்ட். பட் ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு எதுல இருக்கு? ஹவர்ல இருக்கு கரெக்டா? அப்போ நம்ம மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை என்னவா சேஞ்ச் பண்ணோம்? கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும். ஸோ மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 18/5 into 15 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ கிலோமீட்டர்னா நியூமரேட்டர் பெருசா இருக்கணும். அப்போ 18/5. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3. ஸோ 8 3s are 24 to 54. அப்போ ஸ்பீட் எனக்கு என்னது? 54 கிலோமீட்டர் பர் ஹவர். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம். ஓகேவா? இப்போ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். டிஸ்டன்ஸ் பை டைம் போடுங்க. சரி, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் தெரியும் கிலோமீட்டர், ஸ்பீடும் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஆப்ஷன் வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், 5. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஸோ 270 divided by 54. ஸோ 54 5 டைம்ஸ் தான் 270. ஓகேவா? அப்படின்னா 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 6s are 54, 30. again 630ல எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இதில் கொஞ்சம் நியூ மாடல்ஸ் நிறையா வரும். பட் ஃபார்முலா அதே தான். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி மீட்டர் கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம். ஓகேவா? இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.